சூப்பராக இருக்குது ப்ரோ, உண்மையிலே சூப்பராக நல்லா இருக்குது ப்ரோ படம். சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. என்ன ஐயோ ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இது அரசியல்வாதியை பற்றி சொன்னேன், ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்குது படம். புரியல கான்செப்ட். போன வருஷம் நம்ம தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண கான்செப்ட் தான், நல்ல தைரியமாக எடுத்திருக்காரு. அது சிறப்பாக இருக்குது படம், எல்லாரும் பார்த்து இது பண்ண வேண்டிய படம் அது. அது ரெண்டு வேறு கண்டென்ட், அது வந்து வேறு எதுவும் கண்டென்ட் பேசிட்டாரு, இன்னும் ஸ்டெர்லைட் சம்பந்தமாக பேசியிருக்காரு. நல்லா இருக்குது, எல்லாம் பார்த்து வெற்றி பெற வச்சா இன்னும் நல்லா இருக்கும் படம். இப்போ ட்ரெண்டுக்கு தகுந்த படம், எலெக்ஷன் டைமில் வர வேண்டிய படம். நல்லா இருக்குச்சு படம், நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கதவை ஸ்லோ தான், பட் நல்லா கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலயத்தை பற்றி கரெக்டாக பேசியிருக்காங்க. அரசியல்வாதிகளால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது படம், ஒரு வாட்டி ஜாலியாக பார்க்கலாம். மக்கள் அதாவது அரசியல்வாதிகளை குரல் கொடுக்குறாங்க, நிஜத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டோரி கான்செப்ட் செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு பிரதர். காலைல 5 மணிக்கு வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படம், உண்மையில் நல்லா இருந்துச்சு. எப்படி லைக் உரியடி ஒன் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஜாதி வச்சு அந்த டைப்பும் இருக்கும். லைக் இப்போ நடக்கிற சோஷியல் இஷ்யூஸ் மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், அது பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்குது, நல்லா இருக்குது, நிச்சயமாக பார்க்கலாம் எல்லோரும். இதெல்லாம் இது நான் படமாக பார்க்கல. ஆக்சுவலாக இது வந்து இட்ஸ் ஒன்று எமோஷன். கண்டிப்பாக இது நான் வந்து ஓட்டிங் இப்போது எம்பி எலெக்ஷன் அடுத்து எம்எல்ஏ விட எம்பி எலெக்ஷனில் நான் ஒரு 10 பேருக்காக சொல்லுவேன், தயவு செஞ்சு நீங்கள் ஜெயிக்கிறவனுக்கு போடாத, யோசித்து உனக்கு பிடிச்சவனுக்கு போடு. 10 ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அது நம்பிக்கையை தரும். கண்டிப்பாக நம்ம இதை மாற்றுவான்னு இல்லை, மாற்றுவோம். ஆனால் இதில் சொல்ல வந்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக எடுத்திருந்தாங்க. அது எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா ஷிப்கார்ட்லேயும் இருக்குது, எல்லா ஏரியாவிலையும் இருக்குது, இன்க்ளூடிங் கடலூர்லேயும் இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் இருக்குது, போனீங்கன்னா நாகப்பட்டினத்துலேயும் இருக்குது. நான் இருந்த இடம் எல்லாமே. ஸோ இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் நான் ஒர்க் பண்ணேன், அங்கேயும் இருக்குது, எல்லா ஏரியாவிலையும் இருக்குது. அது மாதிரி அதை அப்படியே ஓப்பனாக காட்டும் போது அங்கே என்னென்ன நடக்குது அரசியல், ஆமாம் உண்மையிலுமே இருக்காங்க, லோக்கல் பாடிஸும் இருக்காங்க, எல்லாருமே இருக்கானுங்க. சும்மா யாராவது டெத்துனா 2 நாள் கம்பெனி வச்சு மூடுவானுங்க, திரும்ப திறந்துருவானுங்க. அதை தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. ஸோ அதை யோசித்து திரும்ப நம்ம ஓட்டு போடுறோம், 10 ஓட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு படித்தவன் இந்த கண்டிப்பாக மாற்றுவான். அடுத்த எலெக்ஷனோ இல்லையோ 2022 மாற்றுவான், கண்டிப்பாக மாற்றுவான். அதுக்காக தான் இந்த படம். பிரச்சனை இல்லை, மற்றவங்க நமக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரோ சிலரோட பேராசையால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் அவர்களோட உணர்வுகளும் அவர்களின் எழுச்சியும் அவர்களின் நம்பிக்கையுமே உரியடி 2 தெரியாது. இல்லைங்க, யாரும் இல்லை. ஆக்சுவலாக அந்த ஊர் மக்கள்லாங்க, நாங்கள் எங்கே ஷூட் பண்ணுமோ மந்தியூர்னு ஒரு ஊர், தென்காசி குற்றாலம், அந்த பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்ப உதவி பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதோ படம் ஒரு கனெக்ட் ஆகி நிறைய உதவி பண்ணாங்க. நான் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனநிறைவான தருணம். இது போய் மக்களுக்கு சேரணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம சிந்தனையாக இருக்கே தவிர அது தெரியல, வேறு எதுவும் யோசிக்கல. நான் எப்போனா இதோட டைரக்ட் பண்ணேன்னா ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனையை கண்டிப்பாக என் கலை பகுதியாவது முழுசாக இல்லாட்டி கூட ஏதோ ஒரு இடத்துல பிரதிபலிக்கும், கண்டிப்பாக பண்ணும். இது நான் உரியடி முடிச்சுட்டே சொன்னது தான், அது என்றைக்கும் மாறாது. இல்லை, படமோட களம்லேயே ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம அரசியல் நம்மளுக்கு தலையிடணும். அது கதையிலேயே இருக்குது. ஸோ வந்து தான் ஆகணும். ஐ மீன் படித்தவர்கள், நல்ல மக்கள் சேவை செய்யணும் என்ன உள்ளவர்கள் கண்டிப்பாக வரணுங்க. அதுக்காக நம்ம அந்த வழியை நம்ம காட்ட முடியும், நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வழியை காட்டணும்னா எதனால் எப்படிலாம் அரசியல் சாதாரண மனிதனை, சம்மந்தமில்லாத மனிதனை பாதிக்குது அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கேன். இது போதும்னு நினைக்கிறேன். நான் போய் நம்ம சொல்ல தேவையில்லை, இதை காட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும், அவங்களே வருவாங்கன்ற மாதிரி. உரியடி 2 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம், சரியான ஒரு விஷயத்தை சரியாக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம்னு நினைக்கிறேன். ஸோ சில பிரச்சனைகளை நம்ம பேசி தான் ஆகணும். அதை இப்படி பேசியிருக்காங்க, அப்படி பேசியிருக்காங்க, அதோடைய ஆழம் என்ன, அதெல்லாம் பார்க்குறது தவிர்த்துட்டு அந்த பிரச்சனையை பற்றி பேசணும். அது நம்ம எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காம அது நடந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் உணர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போராடுறோம், நேரடியாக போராடுறோம், களத்தில் போராடணும். பட் அந்த போராட்டத்துக்கான மூலம் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது என்ன பிரச்சனை அப்படின்றத ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கக்கூடிய படமாக, நல்ல ஒரு அரசியல் படமாக ஒரு எடிட்டர். தேங்க்யூ.
உரியடி 1ல் ஜாதியை பற்றி பேசியிருந்தாங்க. இதில் ஒரு முதலாளித்துவ அரசியல் ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது ஆழமாக பேசப்பட்டிருக்கு.